தேனியில் அம்மா வீட்டுக்கு போயிருந்த விலாக் தான் இது. எப்போ தேனிக்கு போனாலும் ஆனால் இந்த வீரபாண்டிக்கு போகாமல் இருக்கவே மாட்டேன். குழந்த பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் போகிறதே இல்லை. எப்படா இவனை தூக்கிட்டு போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு போகவே இல்லை. சரி இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான்ல, இப்போ கூட்டிகிட்டு போகவும் ஆள் இருக்குது துணைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டி கிளம்பியாச்சு. எப்போ இந்த வீரபாண்டி ஆறுக்கு வந்தாலும் இந்த சூரியன் தண்ணியில் விழுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எப்போ பார்த்தாலும் வீடியோ ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த கரெக்டாக இந்த 3 மணி 4 மணி அந்த டைமுக்கு வந்தால் நல்லா குளிச்சுட்டு ஈவினிங் 5 மணி 6 மணிக்காட்ட வீட்டுக்கு போகலான்றது தான் பிளானாகவே இருக்கும் எனக்கு எப்போவுமே. இப்போ பாருங்கள் இந்த சூரியன் அப்படியே எப்படி தங்க மாதிரி மாறுதுன்னு. இந்த தண்ணியில் சூரியனை பார்க்குறப்ப அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும். அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நீ இங்கேயே நின்றுதே பாரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு என் தம்பி என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. சரி வாங்க நானும் வரேன், இதை அப்புறமா பார்க்குறேன்னு அவங்க கூட சரின்னு கிளம்பி வந்தாச்சு. வந்ததுமே போதுங்க, இந்த மகத்து தண்ணியை பார்த்தது ஒரே ஆட்டம் தான். ஏன்னா மகத் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீரபாண்டி ஆறுக்கு வரான். என்னடா தண்ணி கம்மியாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா இவனுக்கு கரெக்டாக இருந்தது விளையாடுறதுக்கு. சரி அப்பாடா நல்ல வேளை தண்ணி கம்மியாக இருக்குன்னு அப்புறம் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எங்கடா என் தம்பியை காணோன்னு பார்த்தா இவன் போய் அவ்வளோதான் தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டான். தண்ணி கம்மியாக தான் வந்தது, பட் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது. போய் உட்காந்தோம்னா முதுகு வலி எப்படி போகும்னே தெரியாது. இந்த தண்ணி அடிக்கிற ஃபோர்ஸுக்கு இருக்கிற வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாமே காணா போயிடும். டெலிவரிக்கு அப்புறம் இந்த வீரபாண்டி ஆறுலேயே எனக்கு பிடிச்ச பிளேஸ்னால் இது ஒன்று தான். எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து உட்காந்துப்பேன். அம்மா கிட்ட மகத்தை விட்டுட்டு இங்கே வந்துடுவேன். செம்மையாக முதுகு வலிக்கு. இங்கே வந்துட்டு போனால் ஒரு 1 வீக்குக்கு வலிக்காது. அதனால் அம்மா வீட்டில் இருந்தப்போ எப்பயுமே இங்கே வந்து உட்காந்துப்பேன். இந்த தண்ணியில் 2 சைடு இருக்கும். இந்த நடக்கிற பாதைக்கு அந்த சைடும் இருக்கும், இந்த சைடு தண்ணி இருக்கும். இங்கே இந்த பக்கம் அப்படியே தண்ணி அருவி மாதிரி ஒழுகும். இங்கேயே உட்காந்து குளிக்கலாம், அந்த சைடும் உட்காந்து குளிக்கலாம். ஆழம்லாம் இருக்காது. அதனால் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக இருக்கும் எப்போயுமே இங்கே. எப்போ இங்கே வந்தாலும் என் ஹஸ்பண்ட் இந்த ஸ்டோரியை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி அப்போ இங்கே வந்தப்போ இந்த கல்யாணத்துக்கு அந்த புது பொண்ணுன்ற நினப்பில் வந்து கையில் ஒரு 3 மோதிரத்தை போட்டு வந்துட்டேன். சரி சும்மா ஃபோட்டோ எடுக்க தானே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அப்படியே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மோதிரம் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னா அப்படியே இந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த தண்ணி அங்கேருந்து கீழே போகாது, இங்கேயே தான் இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே எது விழுந்தாலும் இந்த தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். சரி நீ அழுகாத, நான் தேடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் உள்ளே பூந்து தேடுறாங்க. ஒரு 1/2 மணி நேரமாக அவனும் உள்நீச்சல்லாம் போட்டான், கிடைக்கல. சரி இதுக்கு மேலே கிடைக்காது, சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பிட்டோம். சரி இரு எதுக்கும் இன்னொரு தடவை தேடுறேன், அந்த சைடெலாம் போய் தேடுறேன்னு ஃபுல்லாக இந்த இடத்தவே ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் கடைசியில் அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சாச்சு. நல்ல வேலை தொலைஞ்ச மோதிரம் திரும்ப கிடச்சிது சாமின்ட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி போயிட்டேன். திரும்ப எப்போ இங்கே வந்தாலும் இந்த ஸ்டோரியை சொல்லி சிரிக்காமல் இருக்கவே மாட்டோம் 2 பேரும். கதையாக பேசி சிரிச்சுட்டு சரி இந்த திட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறலான்னு ட்ரை பண்ணேன். என்னால் முடியல. நானும் என்னை யாராவது ஏற்றி விடுங்கன்னு நின்றுட்டே இருக்கேன். 2 பேரும் வரல. என் தம்பியும் அந்த பக்கம் போயிட்டான் விளையாடுறதுக்கு. இவன் என்னடானா பையனை வச்சுக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டான். சரி போங்க உங்கள் கூடயே விளையாடுறேன்ட்டு நானும் அவங்க கூடயே வந்து உட்காந்துக்கிட்டேன். ஆனால் இந்த மகத் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் பாட்டுக்கு சுற்றிகிட்டே இருந்தான். அப்புறம் எங்கள் 2 பேர் கூட விளையாடுறேன்னு தண்ணி எடுத்து இது என்ன கேமுன்னே தெரில, நான் பண்ணுறேன் இதை நீயும் பண்ணுன்னு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவன் இவ்வளோ குச்சியாக விளையாடுவான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சும்மா என்ஜாய் பண்ணுவான். சரி கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தால் இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன்ட்டான். அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா வரவே இல்லை. ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பையனை அடக்கவே முடியலங்க. இவனுக்கு தண்ணி பிடிக்கும், இவ்வளோ பிடிக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். இனி எப்போ தேனிக்கு வந்தாலும் இவனை அடுத்த நாளே இங்கே கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதான். செம்ம என்ஜாய் பண்ணான். இவனுக்கு பிடிச்ச ஸ்பாட்டாக இன்னும் இது மாறி போயிடும். சரி கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக ஃபோட்டோ எடுக்கலான்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணால் இந்த மகத்து போட்டு மணியை செம்மையாக அடிச்சிட்டு இருந்தான். வாவ் இந்த காட்சி சூப்பராக இருக்கே அப்படின்னு கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா நல்லா அடி வாங்கினேன். எனக்கு ஒரே சந்தோஷம். அடிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்படி என்னடா பஞ்சாயத்து, ஏன்டா அடிக்கிற அவனை அப்படின்னு போய் கேட்டால் அப்புறம் தான் தெரியுது. வா போகலாம் மகத்து, நேரம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இருந்தால் சளி பிடிச்சிடும்னு சொல்லிட்டானா மணி. இங்கேருந்து போகக்கூடாதுன்னு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சு. என்னடா அந்த பையன் இப்படி மாறிட்டான்னு. இந்த தண்ணியை விட்டு எந்திரிச்சு வர மாட்டான். போகலான்னு சொன்னால் போதும் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இல்லைனா அங்கேயே உட்காந்துட்டு கத்துறான். அங்கே இருக்கவங்களாம் என்னமோ இவனை நாங்கள் கடத்திட்டு வந்தவங்க மாதிரி பார்க்குறாங்க. அங்கேருந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. தண்ணியை விட்டு வெளியவே வரல. ஒரு வழியாக அவனை சமாளித்து எப்படியோ வீட்டுக்கு கிளப்பியாச்சு. சரி இவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கான், வீட்டுக்கு போகிற வழியிலே தூங்கிடுவான் அப்படின்னு நினச்சா கொட்டை முழிச்சிட்டு வரான். எப்படி தான் தூங்காமல் வரானே தெரில. எங்களுக்கெல்லாம் தூக்கமாக வருது, ஆனால் இவன் தூங்கவே இல்லை.
மணியும் விஷாலும் வீட்டில் இருந்தாங்கன்னா உடனே வெளியே கிளம்பிடுவோம். ஏன்னா இவனுக்கு லீவ் இருந்தால் அவனுக்கு லீவ் இருக்காது, மணிக்கு லீவ் இருந்தால் விஷாலுக்கு லீவ் இருக்காது. சரி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, இவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கும், நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படின்னே நான் சீக்கிரம் இவங்க 2 பேரையும் கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுவேன். அங்கே தண்ணியில் ஆட்டம் போட்டனாலே அடுத்த நாள் மகத்தை கூட்டிகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஏன்னா இவன் இப்போல்லாம் ஊர் சுற்றணும் ஜாலியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றான். சரி எங்கேயாவது இவனை கூட்டிகிட்டு போவான் அப்படின்றதுக்காகவே கூட்டிகிட்டு போனோம். காரில் என்னை கொஞ்ச நேரத்துலேயே மணி தூங்கிட்டான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எங்கள் அம்மாவும் தூங்க போகுது. சரி போங்க தூங்குங்க, நானாவது முழிச்சிட்டு வரேன்ட்டு அவனை வச்சுட்டு வந்தேன். பக்கத்துலேயே கிரேப்ஸ் கார்டன் இருந்தது. இது எம்எஸ்ஆர் கிரேப்ஸ் கார்டன். சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். இந்த கிரேப்ஸ் கார்டன்லாம் சுருளி போகிற வழியில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. அந்த சுருளி போகிற அந்த ரூட்டில் தான் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இங்கே பக்கத்துலேயே எம்எஸ்ஆர் கிரேப்ஸ் கார்டன் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே இருக்குது, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காகவே உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்ததுமே நிறைய கடைகள் இருந்தது, மேலே பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம முதல்ல கிரேப்ஸ் கார்டன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே சுருளி போகிற வழியில் இருக்கும், அங்கேயும் நிறைய இருக்கும். பட் அது தோட்டம் மாதிரி தான் இருக்கும். இங்கே உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்கே இருக்க மாதிரி அதே ரூல்ஸ் தான், எதையுமே தொடக்கூடாது, எந்த கிரேப்ஸையும் பிடுங்கக்கூடாது, சும்மா பார்த்துட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கேயுமே அதுதான். பட் ஆனால் எப்படியாவது தப்பி தவறி நீங்கள் அதை தொட்டு பறிச்சிட்டாலோ உங்களுக்கு ஃபைன் இருக்குது. 500 ருபீஸ் ஃபைனுன்ட்டாங்க. அதனாலே பயந்துக்கிட்டு பார்த்து பார்த்து தொட்டுட்டு இருந்தேன் நான். எனக்கு இருந்த பயமே மகத்தை ஏதாவது பிச்சிருவான்னு தான். ஏன்னா அங்கே ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்படினாலும் மாட்டிப்போம், ஏமாற்றலாம் முடியாது. சரி கொஞ்சம் கீழே இறக்கி விடுவோம், மண்ணில் விளையாடுவான்னு பார்த்தா சார் கொடியோட பிடுங்க பிளான் பண்ணிட்டாரு. ஐயோ அப்படின்னு ஒரே ஓட்டமாக அவனை போய் தூக்கிட்டு அவ்வளோதான் மணிக்கிட்ட கொடுத்துட்டு நான் ஜாலியாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக என் தலைக்கு மேலே தான் கொடியே இருந்தது, கிரேப்ஸ் கொடி. இப்படி நிமிர்ந்து பார்த்தா வாயில் கிரேப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. விஷாலெல்லாம் குனிஞ்சு தான் நடந்துட்டு இருந்தான், அவன் ஹைட்டுக்கெல்லாம் இடிச்சுக்கிறோம். சரி ஏதாவது ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு தூக்குனா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அப்படி தலைக்கு மேலே அத்தனை கிரேப்ஸ் தொங்குது, பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருந்தது. சரி ஃபேமிலியாக பிக் எடுக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு நிற்க வச்சா இந்த மகத்தை அவ்வளோதான் அதை பிடுங்கிறதுக்கே ட்ரை பண்ணுறான். விஷாலு வந்து இந்த மகத்தை சமாளிக்கிறது தான் இவனுக்கு வேலை. அவன் பிடுங்க கை தூக்குவான், இவன் மிரட்டுவான். இதுதான் இவங்க 2 பேத்துக்கும் ஒரே வேலையாக இருந்தது. இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி பிக் எடுக்கலான்னா அவ்வளோதான், எங்கே எடுக்கிறது? அவன் ஒரு பக்கம் அழுகுறான், இவன் ஃப்ரேமுக்குள்ளே வரமாட்றான். டேய் கொஞ்சம் குனிடா அப்படின்னு குனிய சொல்லி ஒரு கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். எங்கடா நெத்தியில் வச்சுருந்த பொட்டக்கணம்னு நான் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு வேர்க்கிற வேர்வைக்கு எப்படி இது கீழே விழுகுதுன்னே தெரியல. மூஞ்சி துடைக்கிறவும் இல்லைங்க, அப்படியே எப்படி விழுந்து போகுதுன்னே தெரியல. இதனாலே குங்குமம் வைக்கிறதே இல்லை நான். இந்த கிரேப்ஸ் தோட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே தேக்கடி பக்கம் போகலான்னு அந்த பக்கம் வண்டியை திருப்பியாச்சு. வண்டியில் போகிறோம், எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கன்னா யாருமே பண்ணல. இதில் வேறு இந்த மகத்து வேறு ஏதோ ஒன்று பார்த்துட்டான். அதை பார்த்துட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு அதை சொல்லு இதை சொல்லுன்னு கதை கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தான். இந்த பையன் இப்போலாம் வெளியே கூட்டிகிட்டு போனால் அழுகிறதில்ல, ட்ராவலெல்லாம் நைன்னு பண்ணுறதில்ல, ரொம்ப சமத்து பையனாக மாறிட்டான். போகிற வழியிலே இதை காமிச்சார் டிரைவர், இங்கே வண்டி நிறுத்திட்டார். இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்னன்னு கேட்டால் இதுதான் வந்து பெரியாரான அந்த லைன், வாட்டர் லைன், இங்கேருந்து தான் தண்ணி வந்து தேக்கடிக்கு இந்த தேனிக்கெல்லாம் வருது. அந்த பெரியாறு டேம் பற்றி அவ்வளோ பேசினார், நிறைய விஷயம் சொன்னார். எங்களுக்கே அப்போ தான் அதெல்லாம் தெரியும், தேனியில் இவ்வளோ இருக்குதா அப்படின்ட்டு. அங்கேயே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு நிறைய இருக்குது. இன்னும் அடுத்த தடவை அதெல்லாம் தான் சுற்றி பார்க்க போகணும். நாங்கள் பேசுகிறத பார்த்துட்டு சரி வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன், டிரைவரே இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இங்கே யானை சவாரி இருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். டிக்கெட் கவுண்டரில் அவ்வளோ கூட்டம். டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு இங்கே லைனில் அத்தனை பேர் நிற்கிறாங்க சவாரி போகிறதுக்கு. சரி யானையாவது கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம், அது சாப்பிட்றது அதெல்லாம். மகதி இதை பார்த்து ஜாலியாக இருப்பான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு தனியாக சுற்றிட்டு இருந்தான். நான் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன், ரொம்ப வருஷம் கழிச்சு யானையில் போகிறோன்னு. ஏன்னா நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலில் 10 ரூபாய்க்கு ஏற்றி விடுவாங்க. ரொம்ப சின்ன வயசில் அதெல்லாம் ஏறினது. அதுக்கப்புறம் யானை மேலே சவாரியே போனதில்லை. சரி இந்த டைம் போகலாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். டிக்கெட் எடுத்தாச்சான்னு மணிகிட்ட கேட்டால் அவன் செம்ம கூட்டமாக இருக்குது, சவாரி போகிறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகிடும் போல், லைன் நிற்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னா. என்னடா சொல்கிற அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆகிடும், சரி வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டான். இல்லை இங்கே போயே ஆகணும், யானை மேலே போகலாம் அப்படின்னு கேட்டால் நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோங்க, லைன் ரொம்ப இருந்தது, டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போங்க கொஞ்ச நேரம் யானையாவது பார்த்துட்டு வரேன்ட்டு நான் அங்கேயே இருந்துட்டு. எங்கடா இந்த மகத்தி யானையை பார்ப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சறுக்கலை எங்கேருந்து தான் இவன் கண்ணுக்கு தெரியுதோ தெரில. இப்போல்லாம் இந்த சறுக்கலை பார்த்தா போதும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறான், அதில் ஏறி இறங்க திரும்ப அதுலேருந்து இங்கே போக அப்படியே தான் விளையாடிட்டு இருக்கான். அவன் யானையை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆனானா என்னன்னுலாம் தெரில, ஆனால் இந்த சறுக்கலை பார்த்து செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். இது மேலே ஏறி இறங்கியே விளையாடிட்டு இருந்தான் ரொம்ப நேரம். சரி நீ இங்கேயாவது விளையாடிட்டு வான்னு அங்கேயே இருந்தோம் கொஞ்சம் நேரம்.
என் ஆசைக்காக நான் போயே ஆகணும். சரி மறுபடியும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போய் டிக்கெட்டெல்லாம் கேட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். 2-3 மணி நேரம் ஆகிடும்ட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு சரி சாப்பிட்லான்ட்டு அப்படியே ஒரு கடையை பார்த்து போய் உக்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டு, அதனாலே எதுவும் சிக்கலையா, அதனால யானை சவாரி போக முடியலையா என்னன்னே தெரில. முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கணும். இப்படி திடீர்னு வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். மதியானம் சாப்பிட்றதுக்கும் தமிழ் கடையை நிறைய தேடி பார்த்தேன். ஆனால் பாதி எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. சரின்னு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. சரி இங்கேயாவது ஏதாவது பிளான் பண்ணிட்டு போகலாம், அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த டைமுக்கு என்ன ஃப்ரீயாக இருக்கும், எது இருக்கும்னு ஒன்றுமே தெரியல. சரி முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாங்க. நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். அது பார்க்குறதுக்கு தான் பிரியாணி மாதிரி இல்லாமல் இருக்கும் கேரளாவில். ஆனால் பிரியாணி டேஸ்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு அது பிரியாணி ஃபீலே வரல, பிரியாணி டேஸ்ட்டும் இல்லை. எனக்கு மட்டும் அது ஏதோ நெய் சோறு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. என்னடா இது இப்படி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா. வேறு வழியே இல்லை. நாங்களும் நிறைய ஹோட்டல் தேடி பார்த்தேன், வேறு எதுவுமே இல்லை. சரி போங்கடான்ட்டு இதுதான் இன்றைக்கி அமைஞ்சதுன்னு பேசாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டேன். என் தம்பிலாம் முன்னாடியே மனசை ரெடி பண்ணிட்டு வந்துட்டான் போல், இப்படி தான் இருக்கும்ட்டு. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தான், எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி. இந்த மணியும் அடிக்கடி வேலை விஷயமா கேரளா வந்திருக்கான். அவனுக்கும் இந்த சாப்பாடு பழகி போச்சு. இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரில, நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் எனக்கு தான் அது சாப்பிடவே பிடிக்கல. பேசாமல் சாப்பிடு, அடுத்து நல்ல ஸ்பாட்டுக்கு போகலாம், அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு என்னை ஏமாற்றிட்டாங்க. சரி உங்கள் பேச்சை நம்பி சாப்பிட்றேன், என்னை ஒழுங்காக நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்படியே வெளியே வந்தால் இவன் என்னடானா லாட்ரி வாங்கலான்னு வந்து நிற்கிறான். அடா இங்கே தேக்கடியெல்லாம் கேரளாவோட இது போல், இங்கெல்லாம் லாட்ரி அசால்ட்டாக விற்கிறாங்க. இதை வாங்குறது தப்பும் இல்லை, நம்ம ஊரில் தானே இல்லீகலு, இங்கே லீகல் தான். அங்கே நிறைய பக்கம் லாட்ரி இருந்தது. இதை வாங்குறேன் அதை வாங்குறேன்னு போய் நின்றுட்டு இருந்தான். என் தம்பி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் நான். என் தம்பி என்னடானா இங்கெல்லாம் அது லீகல் தான், வா தைரியமாக வாங்கலாம், ஏதாவது ஒன்று எனக்காவது வாங்கி கொடு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தான். நீ முதல்ல வாடா போகலாம், தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படின்னு இழுத்துட்டு வந்தாச்சு. ரோஸ் பார்க் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்தோம். இவங்கள நம்பி நானும் வந்துட்டேன், எதுவுமே பார்க்காம. போய் பார்த்தா அங்கே வந்து டெம்பரவரிலி க்ளோஸ் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரே இதாக போச்சு, சோகமாக ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. எனக்கு ஒரே கடுப்பாக போச்சு. வேறு வழியே இல்லை, வீட்டுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா வேறு பக்கம்லாம் போயிட்டு வந்தால் மணிக்கு லேட் ஆயிரும். அவன் ஊருக்கு கிளம்பணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவனுக்கு லீவு, வேறு எங்கேயுமே போக முடியாது. சரி வாங்க வீட்டுக்கே போகலான்னு வண்டியை திருப்பியாச்சு. பேசாமல் வீட்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வீட்லேயே நேரமாக கிளம்பி இல்லை அங்கேயே ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நான் பாட்டுக்கு அசால்ட்டாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வர்ற வழியில் இந்த ஃபால்ஸ் பார்த்தோம். இதுக்குள்ளெல்லாம் எப்படி போகிறதுன்னு தெரியல, ஆனால் அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. சரி ஃபால்ஸ் கிட்ட பார்த்துட்டு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு போகலான்னு அங்கே வண்டியை நிறுத்திட்டோம். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இது எங்கேருந்து வருது, இதுக்கு பேர் என்ன, எதுவுமே தெரில. நாங்கள் பாட்டுக்கு அந்த ஃபால்ஸை வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். வந்ததுக்கு இந்த ஃபால்ஸையாவது பார்த்துட்டு போகலான்ற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. மகத்துக்கு இப்போ அந்த தண்ணியை தொடணும். இந்த வலைக்கு பின்னாடி எப்படி தொடறதுன்னு தெரில. அந்த வலையை எப்படிலாம் பிக்கலாம் அப்படின்னு இழுத்து இழுத்து பார்த்தா ஒன்றும் முடியல. அப்புறம் பேசாமல் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். போங்கடான்னு கடுப்புலேயே நான் தூங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி வீட்டுக்கு வா, மீன் குழம்பு வச்சு தரேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் குஷி ஆயிடுச்சு. அப்புறம் வேக வேகமாக போய் மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெங்காயம்லாம் உரிச்சு ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. எங்கள் அம்மா மீன் வறுக்கிறதுக்கு தனியாக மசாலாலாம் வாங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, சீரகம், மிளகு போட்டு வரமிளகா போட்டு இவங்களே வீட்டிலே மசாலா மாதிரி ரெடி பண்ணுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்புனா அவ்வளோ பிடிக்கும். எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கிறாங்கன்னே தெரியாது. அதனால் எப்போ வந்தாலும் எங்கள் அம்மா முதல்ல மீன் குழம்பு வச்சுருவாங்க நான் வர்றப்பெல்லாம். இவங்களே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருவாங்க. அதை வந்து திப்பி திப்பியாக இல்லை ஒரு மாதிரி 1-2 இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு நிறையா மீன் இருக்கனால ஒரு 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு குழியை போட்டு அந்த லெமன் அதில் ஊற்றி நல்லா தண்ணியே சேர்க்க மாட்டாங்க. இந்த லெமனோட ஜூஸ்லேயே அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த மசாலாவை நல்லா. அப்புறம் ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த மீனில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மசாலாவை தடவி ஒரு மணி நேரம் அப்படியே காய வச்சுருவாங்க. நான் வந்து இந்த மசாலாவை அரைச்சி கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்த மீனை நான் தொடவே மாட்டேன். இந்த கறி, மீன் இந்த பச்சையாக இருக்கிறப்ப தொடவே மாட்டேன். அதை கழுவவும் மாட்டேன். அது என்னன்னே தெரியாது, எனக்கு பிடிக்காது. ஆனால் நல்லா சாப்பிடுவேன். இதெல்லாம் தடவி எங்கள் அம்மா வச்சுட்டா இதை வந்து பார்த்துக்கிற வேலை தான் எனக்கு. வேறு எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன். இந்த மீன் குழம்புக்கு ஹீரோவே சின்ன வெங்காயம் தான். நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுப்பாங்க. ஏன்னா தாளிக்கிறது கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் மசாலா இவங்களே அரைப்பாங்க. மீன் குழம்புக்கு தனியாக மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுப்பாங்க. அதனால் நிறைய சின்ன வெங்காயம் மட்டும்தான் மீன் குழம்புக்கு. இது இவனுக்கு என்னன்னு தெரியல, சாப்பிட்ற பொருள்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸ்நாக்ஸுன்னு நினச்சிக்கிட்டான். ஒன்றா எடுத்து வாயில் வைக்கிறான். டேய் சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு குடுறானா, கொடுக்கவே மாட்டேன்ட்டான். நானும் எவ்வளோ நேரமும் கேட்டு பார்த்தேன், கொடுக்கல.
என் தம்பிக்கு பொறுக்க முடியல. குடுடா அப்படின்னு தட்டை அவன்கிட்ட இருந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், மகத்து சும்மா இருப்பானா, நீ என்கிட்ட இருந்து தட்டை பிடுங்குறான்னு அவன்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, கொடுக்க மாட்டான். என் தம்பி எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், ஆனால் அவன் கொடுக்கவே மாட்டேன்னு அழுவான். அவன் கை அவ்வளோ கிரிப்பாக இருக்குது, தட்டை பிடுங்கவே முடியல அவன்கிட்ட இருந்து. அவ்வளோதான், இவன் அழுதா போதும், இவனை அழுக விடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா வந்துடும். அவனை அழுக வைக்காதடா, நானே பொறுமையாக பேசி வாங்கித்தரேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்துருச்சு. எங்கள் அம்மாவும் எவ்வளோ ட்ரை பண்ணுச்சு, ஆனால் ஒன்றும் முடியல. குடுடா குடுடான்னு அவன்கிட்ட கெஞ்சுது. அவன் ஒருத்தன் பிடுங்குறான், அவனுக்கே கொடுக்கல. எங்கள் அம்மா கேட்டால் கொடுத்துருவானா, கொடுக்கவே இல்லை. கையெல்லாம் தட்டி விட்றானே தவிர அந்த தட்டை மகத்தை அவன் கையிலேருந்து கொடுக்கவே இல்லை எங்கள்கிட்ட. என் தம்பி இதான் சாக்குன்னு அவனை அழுக வைக்க ஆரம்பிச்சிட்டான். என்னை எவ்வளோ அடிக்கிற டேய், இப்போ அழுவிடா அப்படின்னு வேணும்னே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான் அவனை. குடுடான்னு அவன்கிட்ட பிடுங்கிறது, மகத்தை அழுகிறது, இதே இவனுக்கு வேலையாக போச்சு. எவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ணியிருப்ப, இப்போ நீ அழுடான்னு அழுக வச்சுட்டான். மீன் குழம்பு வைக்கிறதுக்காகவே இந்த மீன் சட்டியை வாங்கி வச்சுருக்காங்க. இதுங்க அங்கே கிச்சனில் எங்கே இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. மீன் குழம்பு எப்போ வைக்கிறோமோ அப்போ மட்டும் இந்த வெளியில் வரும். அதை ஒரு கழுவி அடுப்பில் வச்சு நம்ம உரிச்சு வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சம் சீரகம் மிளகு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கணும். இது எதுக்கு தனியாக ஒரு அடுப்பில் வதக்குறீங்கன்னு கேட்டால், இதுதான் நம்ம மீன் குழம்புக்கு ஊற்ற போகிற மசாலா. அதனால் இதை முதல்ல தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நானும் மீன் குழம்பு வைக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எங்கள் அம்மா டேஸ்ட்டுக்கு ஈக்குவலே பண்ண முடியல. எங்கள் அம்மா கைப்பக்குவம் என்னன்னு தெரில. எங்கள் அம்மா பண்ணுற மாதிரியே தான் பண்ணுவேன். எங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் போட்டு ஒவ்வொன்றையும் காட்டி பண்ணுவேன், ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு வராது. சரி வாங்க, மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெந்தயம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்து முடிச்சோடனே நறுக்கி வச்சுருப்போம்ல சின்ன வெங்காயம், அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கணும். தக்காளி அந்த தோல் சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கினோனையும் அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். எங்கள் அம்மா எப்பயுமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கள் அம்மாவோட அம்மா, அதாவது எங்கள் அம்மாச்சி ஒரு பக்குவம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பாங்க. எங்கள் அம்மா கடையில் இது வரைக்கும் மிளகாத்தூள் வாங்கி நான் பார்த்ததே இல்லை. இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சு இப்போ வரைக்கும் அது மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது அந்த சக்தி மசாலா பொடி அளவுக்கு காரம்லாம் இருக்காது. ஏன்னா வீட்டில் அரைச்சதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடையில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கலர் வராது. நல்லா ஒரு ப்ரௌன் கலராக இல்லை ரெட்டிஷ் ப்ரௌனா அப்படிலாம் தெரியாது. இது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வீட்டில் தான் அரைச்சது, கடையில் வாங்கினதெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு. சைடில் வெங்காயம் வதங்கினதும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் தேங்காய்ச்சல் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டால் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வரும். அவ்வளோதான், இதை நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான். இதுதான் நம்ம மீன் குழம்போட மசாலா. அவ்வளோதான், நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. எங்கள் அம்மா கொஞ்சம் ஷை ஆகிடுறாங்க இப்போல்லாம் வீடியோ எடுத்தா. இதெல்லாம் எதுக்கடி வீடியோ எடுக்கிற அப்படின்னு என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. நீ என்ன வேணால் திட்டு, நான் அப்படி தான் வீடியோ எடுப்பேன்னு திட்டு வாங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மீன் தடவி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் அது இந்நேரம் காஞ்சிருக்கும். அதையும் எடுத்து போட்டு வறுத்துற வேண்டியதான் அப்படின்ட்டு இந்த பக்கம் அடுப்பு ஃப்ரீயானதும் எங்கள் அம்மா கல்லை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீனை. எங்கள் அம்மா இந்த கடையில் வாங்குகிற மீன் வறுவல் மசாலா, இந்த மீன் குழம்பு மசாலாலாம் போடாதனால தான் மீன் குழம்பு இந்த மீன் ஃப்ரை எல்லாம் நல்லா இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா வச்சது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பெஸ்ட்டு மீன் குழம்பு, பெஸ்ட்டு மீன் ஃப்ரை. நல்லா நைஸாக அந்த மசாலா அரைச்சோம்ல, இந்த மிளகாத்தூள் வாசனை இதெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த மசாலாவை சேர்த்து அது கூட அப்படியே புளியையும் ஊற்றி நல்லா கிண்டுன்னு கொதிக்க வைக்க வேண்டியதான். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த குழம்பு கொதிக்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி நுரக்கட்டினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும். கொதித்து முடித்தோடனே அவ்வளோதான், ஒவ்வொரு மீனாக அப்படியே கொஞ்சமாக ஆட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், எல்லா மீனையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு, கிண்டலாம் கூடாது, கிண்டுனா மீன் உடஞ்சி போயிடும். அதனால் அப்படியே மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். சிம்மிலே வச்சுருந்தா நல்லா மீன் வெந்துடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மகத்துக்கு மட்டும் தனியாக சுவரட்டி எடுத்திருந்தாங்க, அது ஒரு பக்கமாக அதுவும் ரெடி ஆயிடுச்சு. மீன் ஃப்ரை, மீன் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான் இன்னும் அடுத்து. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. தட்டில் சாப்பாடை போட்டு அப்படியே கொஞ்சம் குழம்பு ஊற்றி அப்படியே அந்த குழம்பு மீனை வச்சு அது மேலேயும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி நல்லா ஊற வச்சு அப்படியே பக்கத்தில் அந்த ஃப்ரை செஞ்சுருந்தோமே அதையும் எடுத்து 2 தட்டில் வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம வாழ்க்கை. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவ்வளோதான், நல்லா ஜாலியாக சாப்பிட்டு நான் போய் தூங்கிட்டேன். என்னடா இவங்க 2 பேரையும் காணும்னு போய் பார்த்தா இந்த பையன் தூங்கவே இல்லை. தூங்காமல் இவங்க கூட உட்காந்து விளையாடுறது. இதுதான் அதிசயமாக இவங்க 2 பேரும் உட்காந்து விளையாடுறது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று இவன் அழுவான், இல்லைனா என் தம்பி அழுவான், அவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி தான் அதிசயமாக 2 பேரும் அமைதியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. நான் பெற்றதும் என் கூட பிறந்ததும் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவன் இப்படியெல்லாம் என் பையனை பார்த்துப்பான்னு எனக்கே இப்போ தான் தெரியும்.
என் தம்பி சும்மாலாம் இருக்க மாட்டான். அவன் என் பையனை போட்டு அந்த டார்ச்சர் பண்ணுவான். ஆனால் என்ன டார்ச்சர் பண்ணாலும் இந்த விஐபி படத்தில் ஏன்னா எனத்தோட தான் செய்கிறோன்னு அந்த நாய் பின்னாடியே போகும்ல தனுஷ் பின்னாடி, அதே மாதிரி என் தம்பி பின்னாடியே போவான். அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்ன ஆளுக்கு வச்சாலும் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு அவன் பின்னாடியே போவான் இவன். இந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்தால் இந்த பையன் என்ன பண்ணுறான்ற கவலையே இல்லை. நம்ம பாட்டுக்கு சாப்பிட்லாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஃபோன் பார்க்கலாம், படுத்து தூங்கலாம். இந்த பையன் சாப்பிட்டானா, பாத்ரூம் போனானா, தூங்குனானா எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவனை பார்த்துக்கிறதுக்கு இந்த அசிஸ்டன்ட் தாய் மாமன் இருக்கான். என்ன பண்ணாலும் அவன் தலையில் கட்டிட வேண்டியதுதான். அவன் அழுதாலும் சரி நீ தான் பார்த்துக்கணும், சிரிச்சாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் தலையில் கட்டிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். என்னதான் ஜாலியாக ட்ரிப்பெல்லாம் போய் ஊர் சுற்றினாலும் இவங்க 2 பேரும் இப்படி விளையாடுறத பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இந்த ட்ரிப்பு போய் வேஸ்ட்டாக பண்ணதுக்கு பேசாமல் வீட்டிலே உட்காந்து இதே மாதிரி காரை ஓட்டி நானும் இவங்க கூட விளையாண்டுருக்கலாம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக போகணும். எது எங்கே ஃப்ரீயாக இருக்குது, எது டிக்கெட் எடுக்க இவ்வளோ டைம் ஆகும், இங்கே போனால் அந்த யானை சவாரி இவ்வளோ டைம் ஆச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி எங்கேயுமே போய் நிற்கக்கூடாது. எது எங்கே லேட் ஆகும்னு முன்னாடியே பிளான் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அடுத்த ட்ரிப்பை ஒழுங்காக பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த விளையாட்டு பொம்மையெல்லாம் மகத்துக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. விஷால் அவன் விளையாடுறதுக்காக வாங்கியிருக்கான். வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் வச்சு விளையாடுவான். அவன் ஏதோ குழந்த மாதிரி அவனோட விளையாட்டு சாமான் எடுத்து மகத்து விளையாடுவான். இன்னும் இப்போ அவனுக்கு இந்த ஜேசிபி அப்புறம் என்னமோ இந்த ரிமோட்டு கார்லாம் வேணும்னு ஆசைப்பட்டுருக்கான். அதெல்லாம் வேறு இன்னும் நான் வாங்கி தரணுமா. இங்கே பார்த்தீங்களா சோதனையை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.